நாகு 250 ரூபாயிಲು இவ்வண்டி நேனு மிகு நமஸ்காரிஸ்தானு என கூறி மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் ஆந்திர பக்தர்களிடம் பணம் வசூலித்து மோசடி. தட்டி கேட்ட கோவில் அதிகாரிக்கு கொலை மிரட்டல். போலி சுற்றுலா வழிகாட்டிகள் 3 கைது. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சியம்மன் கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். தற்போது ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளதால் வெளிமாநில பக்தர்கள் கூடுதலாக வருகை தருகின்றனர். இதுபோன்று வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய பக்தர்களை கைடுகள் என்ற பெயரில் கோவிலுக்கு சிறப்பு தரிசனத்திற்கு அழைத்து சென்று வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர்கள் 39 பேர் கொண்ட குழுவாக கோயிலுக்கு வந்தனர். அவர்களிடம் 3 நபர்கள் நாகு 250 ரூபாயிலு இவ்வண்டி நேனு மிகு நமஸ்காரிஸ்தானு என தெலுங்கிலும் ஆங்கிலம் தமிழ் என தட்டு தடுமாறி பேசி தங்களை கைடு என அறிமுகமாகியுள்ளனர். ஒவ்வொருவரும் தலா 250 ரூபாய் தந்தால் அம்மன் சுவாமி சன்னதியில் சிறப்பு விரைவு தரிசனத்திற்கு அழைத்து செல்வதாக கூறியுள்ளனர். இவர்களின் பேச்சை நம்பி 39 பேரும் தனித்தனியாக பணமாகவும் ஜிபேயிலும் பணம் கொடுத்துள்ளனர். இந்த மூவரும் 39 பேருடன் கோவிலுக்குள் சென்று அம்மன் சன்னதிக்கு அழைத்து சென்று 50 ரூபாய் கட்டண டிக்கெட்டுகளை வாங்கி தரிசிக்க செய்தனர். பின்னர் சுவாமி சன்னதிக்கு அழைத்து சென்றனர். அங்கும் 50 ரூபாய் கட்டணம் செலுத்தி டிக்கெட் வாங்கியுள்ளனர். இதனை பார்த்து கொண்டிருந்த ஆந்திர பக்தர்கள் 100 ரூபாய் டிக்கெட்டுக்கு 250 ரூபாய் வாங்கி ஏன் ஏமாற்றுகிறீர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த கோவில் உதவி கண்காணிப்பாளர் சோமசுந்தரம் பக்தர்களை அழைத்து வந்த மூவரும் போலி கைடுகள் என்பதால் அவர்களிடம் விசாரித்த போது மூவரும் சோமசுந்தரத்தை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனையடுத்து மூவரையும் மீனாட்சியம்மன் கோவில் காவல் நிலைய ஆய்வாளர் மாடசாமி தலைமையிலான காவல்துறையினர் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று நேரில் விசாரணை நடத்தினர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கோயில் அருகே உள்ள பிரபலமான உணவகத்தில் பணிபுரிந்த சிம்மக்கல் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ், வில்லாவரம் பகுதியைச் சேர்ந்த அம்மையப்பன், கணேசன் ஆகிய மூவரும் இணைந்து பக்தர்களை ஏமாற்றியது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து பக்தர்களிடம் மோசடி செய்து இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக 5 பிரிவுகளின் கீழ் போலி கைடுகள் 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மீனாட்சியம்மன் கோவில் சுற்று வட்டாரத்தில் இத்தகைய போலி கைடுகள் நீண்ட நாட்களாக செயல்பட்டு வருவதாக பக்தர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். வெளிமாநில மொழிகளில் பேச தெரிந்த இவர்களால் தமிழறியாத பக்தர்கள் எளிதில் ஏமாறுவதற்கு வாய்ப்பு அதிகம் என பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். டிக்கெட் வாங்கி தரிசனம் செய்யும் பகுதிகளில் கூட கைடுகளாக நடித்து தேவையற்ற கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் கோவில் காவல்துறை அதிகாரிகள் தினசரி கண்காணிப்பை அதிகரித்து வந்தாலும் சிலர் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி கொண்டு பக்தர்களை பிரித்து அழைத்து சென்று தந்திர மோசடி செய்து வருவதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. வருகை தரும் பக்தர்களின் உணர்வுகளை பயன்படுத்தி பணம் பறிப்பது சமூகத்தில் கண்டிக்கத்தக்க செயலாக இருப்பதாகவும் கோவில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தவிர கோவில் நடைமுறைகளுக்குள் இடையூறு செய்யும் வகையில் இத்தகைய கும்பல்கள் செயல்படுவது கோவிலின் பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கையை பாதிப்பதாக இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். பக்தர்கள் எந்த வகை சிறப்பு தரிசனம் பெற்றாலும் அது அரசு நிர்ணயித்த கட்டணங்களின் அடிப்படையில் மட்டுமே செயல்பட வேண்டும் எனவும் கோவில் வெளியே யாருக்கும் கைடு அனுமதி கிடையாது எனவும் மீண்டும் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதே போன்ற சம்பவங்கள் ஏற்கனவே பலமுறை நடந்துள்ளன. ஆனால் சிலர் கைது செய்யப்பட்ட பிறகும் விரைவில் விடுதலை பெற்று மீண்டும் அதே செயல்களில் ஈடுபடுவதாக உள்ளூர் வணிகர்கள் கூறுகின்றனர். இந்த நிலை தொடராமல் இருக்க நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும், கோவில் புறவழிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழுந்துள்ளன. பக்தர்கள் தங்களுக்கு சந்தேகம் வந்தால் உடனடியாக கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதிகாரப்பூர்வமாக கோவிலில் வழங்கும் டிக்கெட் கவுண்டர்கள் மற்றும் ஆன்லைன் பதிவு தவிர வேறு யாரிடமும் பணம் கொடுக்க கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.